for this good opportunity. I'm very sorry. I'm going to preach in Tamil. Pastor will interpret. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த காலை வேளை ஒரு மனோரமியமான வேளை. This morning is a wonderful morning. அதுவும் கர்த்தரை ஆராதிப்பது அதிலும் மேன்மையான. It is more wonderful that we worship in this morning. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதினாலே தேவ பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது. And God's children receive very much blessing by worshiping God. இன்னைக்கு அநேகர் இந்த ஆராதனைகளை இழந்து போய்விட்டார்கள். And many people lose this worship time. 35 ஆண்டுகள் என்னுடைய ஊழிய பாதையிலே I have been serving the Lord for 35 years. ஆயிரக்கணக்கான சபை ஆராதனைகளிலே நான் கலந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். I have joined thousands of church worships. பிரசங்கிக்கிற நான் என் குடும்பத்தோடு அதை கடைபிடிக்கிறேன். Yeah, I preach about the worship. Therefore, I also observe it. I take my children and my family to worship the Lord. அதனால என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கிறது. And because of this, my family has been blessed. பிரசங்கம் பண்றது நல்லதுதான். It is good to preach. ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் கர்த்தருடைய கடமைகளை செய்வது நல்லதுதான். It is good to do our duties in the churches. ஆனால் குடும்பமாக தேவனை வந்து ஆராதிப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. But coming to the Lord with all our family and worship is a wonderful thing. இன்றைய நாளிலே எனக்கு தரப்பட்ட செய்தி தலைப்பும் இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதியும் ஒன்றாக இருக்கிறது. And today the message, the topic of the message and the portion read here is also the same, faith. விசுவாசத்தை குறித்து உங்களோடு பேசும்படி கர்த்தர் எனக்கு பாரத்தை போட்டிருக்கிறார். The Lord put a burden in my heart to preach on faith. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் என்று பேரோடு இருக்கிறார்கள் மாத்திரம் Today many Christians call themselves believers. அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசம் கிடையாது. But many people don't have that real faith. பேரளவிலே தான் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்கள். Only for name's sake they live as Christians. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், Because of that Jesus said, மனுஷகுமாரன் வரும்பொழுது when the Son of Man comes back, பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? will he see faith on this earth? அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean? மக்கள் கடமைக்காக ஆராதனைக்கு செல்கிறார்கள். Just for name's sake people go to churches. காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். And they give offerings. ஆனால் விசுவாசம் இல்லை. But they don't have that real faith. இன்னைக்கு நான் விசுவாசத்தின் தந்தையார் ஆபிரகாமை குறித்து பேசப் போகிறேன். I am going to speak about Abraham, the father of faith. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆபிரகாமை கர்த்தர் பேர் சொல்லி அழைத்தார். And in Genesis chapter 12 we see that God called Abraham by his name. தேவன் அவனை அழைத்த பொழுது, when God called him, காணாத தேவனை காண்பது போல விசுவாசித்தார். he believed the unseen God as if he saw him. தேவன் அவனுக்கு ஒரு உருவமாக தரிசனமாகவில்லை. God didn't appear him in a